everyone, this is Ramuk. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேப் ஸ்க்ரோலிங் ஐபேட் மினி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்குள்ளே மேப் ஸ்க்ரோலிங் எப்படி பண்ணுறது அண்ட் வந்துட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துக்கு போய் நிற்கிற மாதிரி மேப்பில் ஃபிக்மாவில் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். ஏன்னா ஃபிக்மாவில் வந்துட்டு மேப் ஸ்க்ரோலிங் இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். பட் அது எப்படி பண்ணுறது என்ன எதுன்னு ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்ட்ரோ தான் இது. ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட எல்லா காம்போனன்ட்ஸுமே தனித்தனியாக இருக்குது. ஒரு மேப்பு, ஒரு ஃப்ரேமு அண்டு வந்துட்டு 4 பட்டன். ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அதுக்கு பதிலாக இந்த ஐபேட் மினிங்கிற ஒரு ஓவரால் ஒரு அவுட்லேயர் ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டு இப்போ அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃப்ரேமோட சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 560 × 640. எக்ஸாக்டாக மேலே அந்த ரெட் கலர் ஃப்ரேம் இருக்குல்ல, அதே மாதிரி. அது எதுக்குன்னு நீ போக பார்ப்பீங்க. ஓகே, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் அந்த மேப்ங்கிற இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். அதுக்கு ஆல்ட்டு கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வைக்கிறதுக்கு அவன் ட்ராக் பண்ணிகிட்டே உள்ள கண்ட்ரோல் பட்டன் அமுத்தினா அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். ஃபைன். இப்போ அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப்பும் செட் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் ரெண்டுமே ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோம்னா பக்கா. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னாவே ட்ராகபிளாக இருக்கும். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம். ஃபைன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கிளிப் கண்டென்ட் அது கொடுத்துட்டு இதை வந்து நான் 4 டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மொத்தம் 4 ஏரியா இருக்குது. மெயின் ஏரியா, சர்வீஸ் ஏரியா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் சென்ட்ரல் சர்க்கிள். இந்த 4க்கும் வச்சுட்டு இந்த கலர் ஒப்பாசிட்டியை குறைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 4மே வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரேம் 6ங்கிறது நம்ம மறுபடியும் கிரியேட் பண்ணோம்ல 560 × 640 அது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரேம்குள்ளே தூக்கி போட்டு மொத்தத்தையும் ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ஒப்பாசிட்டியை குறைக்கணும். ஸோ இப்போ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இது வயலட், சென்டர் சர்க்கிள். ஸோ எந்தெந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த இது வரணுங்கிறதுக்காக அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம நேம் மாற்றிக்கிட்டோம்னா எப்பவுமே கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்பவுமே இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வந்து ஸ்பேஸ் ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக சர்வீஸ் ஏரியா, சர்வீஸ் பீச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சு. நேம்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த 4ஐயும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிளிக் கண்டென்ட்டையும் எனேபிள் பண்ணணும். அந்த கிளிக் கண்டென்ட்டோட வேலை என்னன்னா அந்த கண்டென்ட் ஃப்ரேம்குள்ளே மட்டும் காட்டலாமா இல்லை வெளியும் காட்டலாமாங்கிறது தான் அதோட வேலை. ஸோ இப்போ இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரெட் கலரோட செக்ஷன் கலர் இருக்குல்ல அதோட ஒப்பாசிட்டி மட்டும் 0 பண்ணிடுறோம். ஸோ நமக்கு இப்போ அங்கே இருக்கும் ஆனால் இருக்காது. ஓகே, ஃபைன். இது எல்லாமே முடிஞ்சு. இப்போ கிளிக் கண்டென்ட் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அந்த 3 பட்டனுக்கும் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆன் பண்ணுங்க. ஆன் கிளிக்கில் ஸ்க்ரோல் டு கொடுங்க. அதை கிளிக் பண்ணால் அங்கே ஸ்க்ரோல் பண்ணி நிற்கணுங்கிறது அந்த ப்ரோட்டோடைப்போட வேலை கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த பேருன்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் என்னது? வயலட் சர்க்கிள். ஸோ இப்போ சென்டர் சர்க்கிளுக்கு போகும். அடுத்தது க்ரீனு, மெயின் ஏரியாவுக்கு நம்ம மேப் பண்ணணும். ஆன் கிளிக்கு க்ரீன் மெயின் ஏரியா, சூப்பர். அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மேப் பண்ணணும். ஸ்க்ரோல் டு ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு ஐடியாலஜிக்காக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஃபைனலாக ஐலட் பீச், சர்வீஸ் பீச். இது எல்லாத்துக்குமே மேப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோட்டோடைப் ரெடி. இந்த அனிமேஷன்ஸோட ஸ்பீடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக செட்டிங்ஸ் போயிட்டு அனிமேட் கொடுத்துக்குங்க. அனிமேஷனில் ஈஸி இன் அவுட் கொடுத்துட்டு அதோட டைம் ஸ்பீடை கிட்டத்தட்ட 800 மில்லி செகண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 800 மில்லி செகண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அது பெட்டராக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி என்னன்னு ப்ளே பண்ணி பார்க்கும்போதே தெரியும். இப்போ 800 மில்லி செகண்ட் குறைச்சிட்டதுனால அது ப்ளே பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அண்ட் வந்துட்டு இது ஃப்ரேம் வந்து ஐபேட் மினி மேப்குள்ளே தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ப்ரோட்டோடைப்பு எல்லாம் ரெடி, ப்ளே பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ட்ராகபிளாக இருக்குது. நம்ம மேப் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இப்போ ப்ளூ கிளிக் பண்ணுறேன். வயலட்டு சென்டர் சர்க்கிள் வருது. மெயின் ஏரியா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் சர்வீஸ் ஏரியா, சூப்பர். இவ்வளோ தான் இதோட அனிமேஷன்ஸ். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், இல்லை ஃபிக்மாவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இதோட ஃபைல் வேணும்னா நான் கீழே தரேன். ஆக்சுவலாக அது ஃபிக்மாவோடது, அதுலேயே டிஃபால்ட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபைலோட லிங்க் நான் கீழே
ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் போய் அந்த ஃபைல் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Bye. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா ஃபிக்மாவை பற்றி டுட்டோரியல்ஸ் வேணுன்னா ஃபிக்மா பிளேலிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேப் ஸ்க்ரோலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். See you soon next video.